பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்திற்கும் நம்பிக்கையும் உள்ள வித்தியாசத்தை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு பறவையின் இரண்டு இறக்கைகளை போன்றவை. விசுவாசம் என்பது தற்காலத்தில் தேவன் சொல்வதன் மேல் உறுதியாக இருப்பது. மேலும் நம்பிக்கை என்பது தேவன் நிச்சயம் சொன்னதை செய்வார் என்று காத்திருப்பது. விசுவாசம் நிகழ்காலத்துக்கானது, நம்பிக்கை எதிர்காலத்துக்கானது. இதை பற்றி 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, எபிரேயர் 11:1 விசுவாசம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் நிகழ்காலத்தில் தேவனை நம்புகிறது மற்றும் தேவன் யார் என்பதன் அடிப்படையில் காணாது இருக்கும் பொழுது கூட அதன் மேல் உறுதியாயிருப்பது. உதாரணம், 100க்கு அதிபதியின் விசுவாசம். 100க்கு அதிபதி இயேசுவிடம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். இயேசு அவரிடம், இஸ்ரவேலுக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 100க்கு அதிபதியின் விசுவாசம் முதலில் முடிவை காண வேண்டும் என்று கோராமல் இயேசுவின் வார்த்தையை நம்புகிறது. விசுவாசம் தைரியமாக செயல்படுகிறது. தேவனின் வாக்குறுதியை ஏற்கனவே உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறது. இரண்டாவது, ரோமர் 8:23-20 நம்பிக்கை என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. நாம் காணாததை நம்பினோமாகின் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போமே. நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு, லாசருக்காக துக்கத்துடன் இருந்த மார்த்தாளிடம், நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். எனவே நம்பிக்கை மரணத்துக்கு அப்பால் நித்திய ஜீவனுக்கு நம் கண்களை உயர்த்துகிறது. தேவன் ஆரம்பித்ததை செய்ய வல்லவர் என்று நம்பிக்கை கொடுக்கிறது. ஆகவே மூன்றாவது, விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றாகவே கிரியை செய்கிறது. விசுவாசம் தேவனின் வாக்குறுதிகள் உறுதியாக இருக்கிறது. நம்பிக்கை அது நிறைவேறும் வரை நிலைத்திருக்கிறது. விசுவாசத்தினால் ஆபிரகாம் தனது சரீரம் இறந்தது போல் இருந்தால் கூட தனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று தேவனுடைய வாக்குறுதியை நம்பினான். நம்பிக்கையின் மூலம் அவன் 25 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தான். விசுவாசம் அவரை சாத்தியமற்றதை நம்ப வைத்தது. நம்பிக்கை ஆபிரகாமை மகிழ்ச்சியுடன் காத்திருக்க வைத்தது. ஒன்றாக இணைந்து அவர்கள் வாக்குறுதியை உயிர்ப்பித்தன. ஈசாக்கு பிறந்தான். ஆகவே விசுவாசம் விதையை விதைக்கிறது, நம்பிக்கை அறுவடைக்காக காத்திருக்கிறது. இயேசுவே நமது விசுவாசமும் நம்பிக்கையுமாய் இருக்கிறார். இயேசுவே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார்.